ஹாய் கைஸ், போன வீடியோவில் ஆடுக்கு கிரியேட்டிவ் எப்படி ப்ராப்பராக ரெடி பண்ணுறது அப்படின்றத பார்த்தோம். இது அதோட கண்டினியூட்டி. இந்த வீடியோவில் மெட்டா ஆடை இப்போ நான் சொல்கிற மாதிரி நீங்கள் அப்ரோச் பண்ணலன்னா ரிசல்ட்ஸ் கண்டிப்பாக ப்ராப்பராக வராது. ஸோ எப்படின்னு இந்த வீடியோவில் சொல்கிறேன். ஹாய் கைஸ், திஸ் இஸ் டே 24 ஆஃப் டாக்குமெண்டிங் மை ஃப்ரீலான்சிங் ஜர்னி. ஃபர்ஸ்ட் நீங்கள் ஆட் ரன் பண்ணி ஒரு 2 வீக்ஸ் கழிச்சு உங்களோட சிடிஆரை செக் பண்ணி பாருங்கள். அது 1.5%க்கு கீழே இருந்தால் அதை உடனே கேம்பெயினை ஸ்டாப் பண்ணிவிட்டு வேற கேம்பெயின் ட்ரை பண்ணுங்கள். ஏன்னா 1%க்கு கீழே இருந்ததுன்னா உங்கள் ஆடு யூசர்ஸுக்கு பெருசாக இன்ட்ரெஸ்ட்டை கொடுக்கலன்னு அர்த்தம். நெக்ஸ்ட், எந்த பிஸ்னஸுக்காக இருந்தாலும் கண்டிப்பாக ஒரு லேண்டிங் பேஜை வச்சு ஆட் ரன் பண்ணுங்க. அப்போ தான் நமக்கு வர என்கொயரிஸும் சரி, டைரக்ட் சேலும் சரி வர்றது குவாலிட்டியாக இருக்கும் அண்ட் ரீடார்கெட்டிங்க்கும் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அப்புறம் ரொம்பவே முக்கியமான விஷயம், மெட்டா ஆட் முன்ன மாதிரி இல்லை, ரொம்பவே ஆப்டிமைஸ்ட் ஆயிடுச்சு. ஸோ நம்ம டிடிஎல் டார்கெட்டிங்ன்ற பேரில் இன்ட்ரெஸ்ட், பிஹேவியர், டெமோகிராஃபி, ஜாப் டைட்டில், ஃபீல்ட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் எல்லாமே கொடுக்கணும்னு அவசியம் இல்லை. ஜஸ்ட் ரொம்ப நேராவாக போகாமல் இன்ட்ரெஸ்ட் அண்ட் பிஹேவியரை கொடுத்தா போதும். அப்போ தான் அது உங்கள் பிஸ்னஸை ப்ராப்பராக லேர்ன் பண்ணும். கைஸ், இதை பற்றி டீட்டெயிலாக உங்களுக்கு புரிகிற மாதிரி ஒரு எக்ஸலில் ரெடி பண்ணியிருக்கேன். அது வேணும்னா நம்மளை ஃபாலோ பண்ணிவிட்டு கமெண்டில் மெட்டான்னு டைப் பண்ணுங்கள். நானே உங்களுக்கு பர்சனலாக சென்ட் பண்ணுறேன். தேங்க்யூ.